நீங்க வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய ஒரே வீடியோ இது மட்டும்தான். டயட் வந்து கம்மியாக சாப்பிட்றது கிடையாது, டயட் வந்து கரெக்டாக சாப்பிட்றது. இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெல்த்தின்னு விற்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி ஹெல்த்தியா? மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து லேபிளில் கொடுத்துருக்கிறதுக்கும் உள்ளே கொடுத்துருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். இப்போ யாராவது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே எடுத்து பேக் எடுத்து பாருங்கள். மல்டிகிரெயினில் எத்தனை மல்டிகிரெயினுக்கு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் பர்சன்டேஜ் இருக்கும். 20% இருக்குது, 30% இருக்குன்னு. மீதி எந்த மில்லட்டுக்குமே பர்சன்டேஜ் போட்டிருக்க மாட்டேன். ப்ரௌன் சுகர், ப்ரௌன் பிரெட் இது எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தி, இதெல்லாம் 100% ஹெல்த்தி. பட் இஸ் இட் ரியலி ட்ரூ? ப்ரௌன் பிரெட் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் சொல்வேன். ஹோல் வீட் அப்படிங்கிற வேர்ட் அதில் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஒரு சர்விங்க்கு 3 grams ஃபைபர் இருக்கணும். லாஸ்ட் விஷயம், நோ ஆடட் சுகர் இப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதாவது ப்ரௌன் பிரெட், இல்லைனா அது ப்ரௌன் பிரெட் கிடையாது. ப்ரோட்டீன் பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஃபேஷன் ஆகிடுச்சு. ப்ரோட்டீன் பாஸ் எடுத்துக்கிறாங்க. ப்ரோட்டீன் பாஸ் வாங்கும்போது திருப்பி பாருங்க, அதில் அவ்வளோ சுகர்ஸ் இருக்கும். இட்ஸ் லோடட் வித் சுகர். பட் சுகர் ஃப்ரீ ப்ரோட்டீன் பாஸ் கூட அவைலபிளாக இருக்குது. சுகர் ஃப்ரீயாக இருந்தாலும் சுகர்ஸ்க்கு வேறு பேரெல்லாம் இருக்குது. யோகட், ஃப்ளேவர்ட் யோகட், ஃப்ரூட் யோகட், வீட்டன் யோகட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ யோகட் சாப்பிடுவாங்க. அதுலேயும் இதே தான். ஒரு யோகட்டில் ஐஸ்கிரீமை விட ஜாஸ்தி சுகர்ஸ் இருக்குது. ஸோ இனி அடுத்த தடவை சூப்பர் மார்க்கெட் போனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்குங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, எனக்கு இந்த ஃபாஸ்டிங் இருந்தால் வெயிட் லாஸ் நடக்குமா, ஆர் இந்த ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஹெல்த்தியாக தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமா? ஸோ வெயிட் லாஸ் எந்த மோட்டிவ்க்காக பண்ணுறோம், நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாட்காஸ்ட்ல பதில் இருக்க போகுது. அண்ட் நீங்க வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய ஒரே வீடியோ இது மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்குது மிஸ்ஸஸ் இந்துமதி, ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியன், ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன் 60 ஹெல்த் கேர் சென்னை. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இத்தனை வருஷத்துல அவங்க வெயிட் லாஸ்ன்னு வந்த கிளைண்ட்ஸ் எப்படிலாம் டீல் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதுல வந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க எப்படி டேக்கிள் பண்ணியிருக்காங்க, அண்ட் உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு கம்ப்ளீட் கைடே இந்த பாட்காஸ்ட்ல இருக்க போகுது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ வணக்கம் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? ஃபென்டாஸ்டிக். ஓகே மேம். ஸோ இப்போது இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான டாப்பிக்காக இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவீங்க? அவங்கக்கிட்ட நீங்கள் முதல்ல சொல்கிற விஷயங்கள் என்னது மேம்? வெயிட் லாஸ் ஹெல்த்தியாக பண்ணுங்கள். ஸோ இப்போ ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் முக்கியமாக நிறைய ஃபேட் டயட்ஸ் பற்றிலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ எல்லாருமே டாக்டர்ஸ் அண்ட் டயட்டிஷியன் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் நிறையா வீடியோஸ் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்குறச்ச எதை பிலீவ் பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி வாங்க. ஓகே, ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் கண்டிப்பாக முக்கியம். ஓகே. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஹெல்த்தியாக பண்ணணும். யூஸ்வலாக எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருக்குது, டயட்னா ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணுன்ட்டு. டயட் வந்து கம்மியாக சாப்பிட்றது கிடையாது, டயட் வந்து கரெக்டாக சாப்பிட்றது. ஓகே. ஸோ கரெக்டாக சாப்பிட்றோமான்னு மட்டும் பாருங்கள். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தி அப்படின்றது தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி பண்ணணுன்றீங்க. பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹெல்த்தின்னு விற்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி ஹெல்த்தியா? இதுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக பதில் சொல்லணுன்னா 50-50. பாதி ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான் பர்ஃபெக்ட் ஹெல்த்தின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து லேபிளில் கொடுத்துருக்கிறதுக்கும் உள்ளே கொடுத்துருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஹவு டு ஐடென்டிஃபை திஸ் மேம்? I'll tell you. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஸோ இது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நம்ம என்ன செய்வோம்னா லேபிளை பார்ப்போம், மேலே வந்து பேர் இருக்கும் அண்ட் பிராண்ட் பார்ப்போம் முக்கியமாக. அண்ட் அப்படியே அந்த பேக்கெட்டை திருப்பி பார்ப்போம். எதுக்காக பார்ப்போம்னா ரேட்டுக்கு. ஆஸ் இந்தியன்ஸ் வி ஆர் லிட்டில் கன்சர்ன் அபவுட் மணி இல்லையா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ப்ராடக்ட் ஓகே ஹெல்தின்னு இருக்குது, ஓட்ஸ், மல்டிகிரெயின் அண்ட் சுகர் ஃப்ரீ, இது மாதிரி நிறைய டேக்ஸ் எல்லாம் இப்போ வருது. இட்ஸ் அ மார்க்கெட்டிங் டெக்னிக் தான். ஸோ நம்ம அதை பார்ப்போம், வி பிலீவ் தட், அதை வாங்கிடுவோம். ஆனால் அந்த திருப்பி பார்க்குற அந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா கூட 2 பாக்ஸ் இருக்கும், நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இன்க்ரீடியன்ட்ஸ். அது எத்தனை பேர் பார்க்குறோம்? பாதி பேர் பார்க்குறதில்ல. அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு முக்கியமாக நான் சில விஷயம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிகிரெயின் விஷயம் வந்து இப்போ ஹெல்தின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அஃப்கோர்ஸ் அது ஹெல்தி தான். பட் அந்த மல்டிகிரெயினில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் அங்கே நிறையா இருக்குன்னு அர்த்தம். அது ஆட்டாவாக இருக்கான்னு பாருங்கள். அப்போனா ஓகே, ஒரு டவுட்டு தான், ரெட் மார்க் தான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் இருக்கும், மில்லட்ஸ் இருக்கும், ஃபிங்கர் மில்லட்ஸ் இருக்கும், அண்ட் இது மாதிரி பாஜ்ரா அதெல்லாம் போட்டிருப்பாங்க.
நீங்கள் இப்போ யாராவது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே எடுத்து பேக் எடுத்து பாருங்கள். மல்டிகிரெயினில் எத்தனை மல்டிகிரெயினுக்கு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் பர்சன்டேஜ் இருக்கும். 20% இருக்குது, 30% இருக்குன்னு. மீதி எந்த மில்லட்டுக்குமே பர்சன்டேஜ் போட்டிருக்க ஜஸ்ட் மாட்டாங்க. நேம்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. நேம்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம அது வந்து ஹெல்தி நினச்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ என்னோட கிளைண்ட்டுக்கு நான் சொல்லுவேன், யாராவது ஒருத்தவங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்து வாங்குறேன் மேம், நான் நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துட்டேன் மேம், படித்து பார்த்தேன், சூப்பர் மேம், நான் அந்த ஹேபிட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சூப்பரான நல்ல விஷயம் உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் இனி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது தயவு செய்து லேபிள் அண்ட் பிராண்ட் மட்டும் அண்ட் ரேட் மட்டும் பார்க்காதீங்க. திருப்பி கொஞ்சம் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்து வாங்குங்க. அண்ட் பர்சன்டேஜஸ்லாம் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா, மல்டிகிரெயின்லாம் இருந்ததுன்னா இட்ஸ் வெரி குட். அண்ட் ஆப்வியஸ்லி அதில் நிறையா ஃப்ளேவர்ஸ், என்ஹான்சர்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா ஷெல்ஃபில் ரொம்ப நாளாக அது ஸ்டோர் பண்ணது இல்லையா. சூப்பர் மார்க்கெட்டில் தான் இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கே. ஸோ எல்லாம் ரொம்ப நாளைக்கு அங்கேயே தான் ஸ்டே ஆகும். ஸோ ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் சேர்ப்பாங்க. ஸோ கூடிய வரைக்கும் வாங்காமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணது பெஸ்ட்டு. இல்லைனாலும் பரவாயில்ல, லேபிள் பார்த்து வாங்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த லேபிள் ரீடிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. பட் இன்றைக்கி ஒருத்தங்க லேபிள் பார்க்குறாங்களோ இல்லையோ, சில ஃபுட்டெல்லாம் வந்து இன்றைக்கி ஹெல்த்தி தான்ப்பா அப்படின்னு வந்து பிராண்ட் வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ப்ரௌன் சுகர், ப்ரௌன் பிரெட் இது எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தி, இதெல்லாம் 100% ஹெல்த்தி. ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் பிரெட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு அதை விட இது வந்து சேஃப் அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. பட் இஸ் இட் ரியலி ட்ரூ? இதுவும் முதல்ல சொன்ன மாதிரி தான், 50-50 தான். ஓகே. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கலாம், மார்க்கெட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இன்க்ரீடியன்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ப்ரௌன் பிரெட் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் சொல்வேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அதில் வீட்டா ஆட்டாவா என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகே. அது வந்து 60%, 50 to 60% ஜாஸ்தி இருக்கணும். ஓகே. ஹோல் வீட் அப்படிங்கிற வேர்டு அதில் இருக்கணும். ஓகே. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஒரு சர்விங்க்கு 3 grams ஃபைபர் இருக்கணும். அது இருக்கான்னு பாருங்கள். அதில் இருக்கும், உங்களுக்கு அந்த கண்டென்ட்டில் அழகாக கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் விஷயம், நோ ஆடட் சுகர் இப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதான் அது ப்ரௌன் பிரெட், இல்லைனா அது ப்ரௌன் பிரெட் கிடையாது. ஓகே. இவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஆமாம், ஏன்னா ஆக்சுவலி நம்ம வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கா, இது நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ரசித்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம ஒரு பக்கம் நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்குது. இப்படி கிடையாது. செலெக்ஷன் ஆஃப் ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் டைமை வேறு சில அன்வான்ட் திங்ஸ்க்கு, நிறைய விஷயத்துக்கு. தயவுசெய்து சாப்பிட்ற ஃபுட் ஐட்டத்தை கொஞ்சம் டைம் கொடுத்து அதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து ப்ரௌன் பிரெட் அண்ட் ப்ரௌன் சுகர். பட் இதை தாண்டி உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப காமனாக இது ஹெல்த்தின்னு நினச்சி சாப்பிட்டது என்னைக்காவது அவங்களுக்கு வந்து தப்பான சைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கா? நிறைய இருக்குது. ஓகே. மெயினாக சொல்லணும்னா ப்ரோட்டீன் பார்ஸ். ப்ரோட்டீன் இப்போ ரொம்ப ட்ரெண்ட். இப்போ வந்து டயட்டிஷியன்லாம் போக வேண்டாம், டாக்டர்ஸ் கிட்டலாம் கேட்க வேண்டாம். ஐ நீட் ப்ரோட்டீன், எனக்கு நிறைய ப்ரோட்டீன் வேணும். சோஷியல் மீடியா பார்த்தே அவங்களே அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஃபைன், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு பர்சனல் எஜுகேஷன் நாலேஜ் இருக்குது, வெரி குட். என் கிளைண்ட்ஸ்க்கே வந்து நீங்கள் உங்களை பற்றி நல்லா படிங்க, உங்கள் பாடியை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியூட்ரிஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ரோட்டீன் பார்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ அவைலபிள் இல்லையா. ஸோ போகிறச்ச ஜிம் போகும்போது இப்போ இது ஃபேஷன் ஆகிடுச்சு, ப்ரோட்டீன் பார்ஸ் எடுத்துக்கிறாங்க. ப்ரோட்டீன் பார்ஸ் வாங்கும்போது திருப்பி பாருங்கள், அதில் அவ்வளோ சுகர்ஸ் இருக்கும். இட்ஸ் லோடட் சுகர். பட் சுகர் ஃப்ரீ ப்ரோட்டீன் பார்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. சுகர் ஃப்ரீயாக இருந்தாலும் சுகர்ஸ்க்கு வேறு பேரெல்லாம் இருக்குது. ஸோ கெமிக்கல் நேம்ஸ் நிறைய இருக்குது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டுன்னு 3 விஷயம் இருக்கா நம்ம டயட்டில், மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ப்ரோட்டீன் தான் இருக்கிறதுலே பேட் டேஸ்ட்டு. ஆக்சுவலி ப்ரோட்டீன் வந்து நல்ல டேஸ்ட் கிடையாது. ரொம்ப ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ ப்ரோட்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க நிறையா. நம்ம ப்ரோட்டீன் பவுடர்ஸ், ப்ரோட்டீன் பார்ஸ்லலாம் டேஸ்ட் என்ஹான்சஸ் நிறையா போடுவாங்க. அது கிட்டத்தட்ட சுகர்ஸ் தான். ஸோ இன்டைரக்டாக நம்ம உடம்புக்கு தேவையில்லாதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ ப்ரோட்டீன் பார்ஸ் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு லிவர் ப்ராப்ளம் இது மாதிரி கொஞ்சம் இல்லை அவ்வளோ தூரத்துக்கு போகலைனாலும் முதலே பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி நடக்க சான்சஸ் நிறையா இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் யோகட், ஃப்ளேவர்ட் யோகட், ஃப்ரூட் யோகட், இதெல்லாம் ஸ்வீட் அண்ட் யோகட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ யோகட் சாப்பிடுவாங்க. அதுலேயும் இதே தான், ஒரு யோகட்டில் ஐஸ்கிரீமை விட ஜாஸ்தி சுகர்ஸ் இருக்குது. ஸோ இனி அடுத்த தடவை சூப்பர் மார்க்கெட் போனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்குங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி டயட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களே வந்துட்டு நம்ம பார்த்து தான் வாங்கணுன்றது நினைக்கிறேன். பிகாஸ் பிளைண்டாக போய் வாங்குறதுனால கூட நிறைய கான்சிக்வன்ஸ் ஹரியில் இருக்கும், அப்படி வாங்கிடுறோம். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, நம்ம உடம்புக்காக தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் யூஸ்வலி ஐ டெல் அ வேர்ட் டு மை கிளைண்ட், உங்கள் கிச்சன் தான் உங்கள் எதிர்காலத்தை வந்து டிசைட் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதனால நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. ஓகே. ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து தெரியணும். நிச்சயமா.